அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரீமாஸ் டைரி சேனல். இன்றைக்கி எங்களோட சேனலில் எக் கறி ஒன்று செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த எக் கறியை செய்கிறதுக்காக ஒரு 4-5 முட்டை நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அவிச்சு கொள்ள வேணும். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இந்த எக்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு போட்டு அவிச்சிங்கன்னா அந்த எக்கை தோலை கலட்டுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் இதை அவிச்சு கொள்ளுங்கள். எக் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்தில் மாதிரி வெந்துடும். இப்போ இந்த எக் கறிக்கு நாங்கள் கிழங்கும் போட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் 2 இல்லாட்டி 3 கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த எக் கறிக்கு நாங்கள் கிழங்கும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கறி கொஞ்சம் திக்காகிக்கும். அதனால் உங்களுக்கு விருப்பம்னா போடலாம், இல்லாட்டி போடாமல் கூட இருக்கலாம். நீங்கள் போட்டால் கொஞ்சம் கறி திக்காக இருக்கும். அதனால் 2 அல்லது 3 கிழங்குகள் நீங்கள் எடுத்து நல்லாவே அதை கழுவிக்கோங்க. சுத்தமாக கழுவி அதோட தோலை நீக்கிக்கோங்க. இதில் இருக்கிற இந்த கிழங்கோட தோலெல்லாம் சீவினதுக்கு பிறகு நீங்கள் தோல் சீவப்பட்ட இந்த கிழங்கை சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க. இதுக்கு முந்தைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக இந்த கிழங்கை வெட்டுற நேரம் கிழங்கு டக்குன்னு வெந்துடும். நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி போடுற நேரம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த கிழங்கை நீங்கள் போடுற நேரம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி இல்லைன்னா அரைவாசி தக்காளி உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் கறி கொச்சிக்காய் சேர்த்துக்கோங்க. கறி கொச்சிக்காய் இல்லாட்டி நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கொள்ளும். ஆனால் உங்களுக்கு கறி கொச்சிக்காய் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் வராது. அடுத்ததாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சுக்கோங்க. கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சியும் பூண்டையும். அடுத்ததாக ஒரு வெங்காயம் நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு கறியோட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் கொஞ்சம் கூடியாக போடுற நேரம். அதனால் ஒரு முழு வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டி முடிகிற டைம் ஆகக்குள்ள உங்களோட வேக வச்ச முட்டைகளும் எல்லாம் வெந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் மாதிரி முட்டையெல்லாம் வெந்துடும். ஸோ இந்த முட்டையை நீங்கள் வெந்ததுக்கு பிறகு முட்டையோட இந்த தோலை நீக்கிக்கோங்க. நீங்கள் உப்பு போட்டு அவிச்சிருந்தால் உங்களுக்கு இந்த தோல் கலற்ற நேரம் முட்டையோட தோலை கலற்ற நேரம் ரொம்ப ஈஸியாகவே அது வந்துடும். நீங்கள் உப்பு போடாமல் அந்த மாதிரி அவிச்சு கொண்டீங்கன்னா அது முட்டையிலேருந்தும் சில துண்டுகள் கலண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டு அவிச்சிங்கன்னா இதே மாதிரி ஸ்மூத்தாக வந்துடும் தோல் கலண்ட எக்கு. இப்போ நீங்கள் இந்த முட்டையோட தோலெல்லாம் கலட்டி எடுத்ததுக்கு பிறகு ஒரு ஃபோக் கொண்டு வச்சு ஒவ்வொரு முட்டையுமே கொஞ்சம் குத்தி குத்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபோக் வச்சு அந்த முட்டையில் கொஞ்சம் குத்தி அந்த மாதிரி எடுத்தால் தான் இதை சமைக்கிற நேரம் நாங்கள் சமைக்கிறதுல இருக்கிற அந்த ஆழத்தில் இருக்கிற ஃப்ளேவர் முட்டைக்குள்ளே இறங்கும். உங்களுக்கு இப்படி ஃபோக் வச்சு பண்ணுறது கஷ்டமாயிக்குது, இல்லைன்னா ஃபோக் இல்லை அப்படின்னா ஒரு கத்தி ஒன்று கூட வச்சு கீரல்கள் உங்களுக்கு போட்டுக்கொள்ளும். அப்பையும் முட்டை வேக வைக்கிற நேரம் இந்த ஆழம் முட்டைக்குள்ளே இறங்கும். அந்த ஆணத்தோட ஃப்ளேவர் முட்டைக்குள்ளே இறங்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் கறி நல்லா இருக்கும். அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அவிச்ச முட்டைகள், அதாவது ஃபோக்கால் அதை குத்தி கொண்டு அந்த முட்டைகளை நீங்கள் இந்த பேனில் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணமாக எடுத்துக்கோங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் இப்படி செஞ்சு கொண்டால் தான் உங்களுக்கு அந்த முட்டை வெறும் வெள்ளையாகவே இருக்காமல் கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு, ஒரு கோல்டன் ரெட் கலருக்கு மாதிரி வரும். அப்போ கண்ணுக்கும் கொஞ்சம் பார்வையாகிக்கும். இது மாதிரி நீங்கள் 2 நிமிஷம் செஞ்சு கொண்டாலும் போதும். இப்போ நாங்கள் கறியை தாளிக்கிறதுக்கான விஷயங்களை செய்வோம். கறியை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி
பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கடுகு, நீங்கள் வெட்டி வச்ச வெங்காயம், அடுத்தது வந்து ஏலக்காய், பட்டை உங்களுக்கு விருப்பம் தான். உங்களுக்கு அந்த இது விருப்பம் தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் பிரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ரம்பையில் கருவேப்பிலை, இது வந்து கட்டாயம் நீங்கள் இந்த கறிக்கும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கிறதுனால ரொம்ப சேர்த்துற வேணும், எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தக்காளி, மஞ்சத்தூள், அடுத்தது வந்து கொஞ்சம் உளுவரிசி, அடுத்தது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கடைசியாக நீங்கள் வெட்டி வச்ச கறிக்கொச்சிக்காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கறிக்கொச்சிக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கொண்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மனம் ஒன்று வந்து உங்களுக்கு தரும். அடுத்தது மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் வெட்டி வச்ச கிழங்கு துண்டுகளை சேர்த்து தண்ணி பால் வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி பால் ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் அவிச்சு ரோஸ்ட் பண்ணி வச்சு அந்த எக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணிப்பாலுக்கு மேலே நீங்கள் வச்சு அப்படியே வந்து பேனை மூடி ஒரு 10-15 நிமிஷமாய் வேக விடுங்க. உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்து கலர் வந்து எடுத்துக்கொள்ள இயலும். நான் கொஞ்சமாக தான் மிளகாய் தூள் சேர்த்தேன். ஏற்கனவே வந்து நான் மிளகுத்தூள் வந்து பெப்பர் பவுடர் வந்து நான் சேர்த்திக்கிறேன். அதனால் நல்லா ஸ்பைஸியாக கூடவாகிரும். அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்திக்கிறேன். பாருங்கள் கறி வந்து எவ்வளோ திக் ஆகிக்குது அப்படின்னு சொல்லி. கிழங்கு சேர்த்ததுனால கறி வந்து கொஞ்சம் திக் ஆகிக்குது. இப்போ கடைசியாக வந்து தண்ணி பாலில் வெந்ததுக்கு போகிறோம் 10-15 நிமிஷம் வெந்ததுக்கு போகிறோம். கடைசியாக கட்டிப்பால் ஊற்றி 2 நிமிஷம் வேக விட்டால் உங்களோட எக் கறி வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.